ஹalleluya. So தேவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு வார்த்தை, ஆவியானவர் என்னுடைய இதயத்துல பேசின காரியத்தை அநேக வார்த்தைகள் வசனங்கள் இல்லாம நான் உங்களுக்கு வித் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. தேவர்களே, என்னுடைய கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இது நம்ம அநேக இடத்துல நம்ம கேட்டிருக்கோம். பட் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு God wants us to be positioned. God wants us to be positioned. அதாவது இத நான் கொஞ்சம் விளக்குறேன் உங்களுக்கு. எப்படின்னா, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஏற்கனவே முன்குறித்து, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, முன்குறித்து. ஓகே, தேவனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வாழ்க்கையில ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஏற்கனவே உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் you have to come into a position. அந்த நீங்கள் ஒரு நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும், நீங்கள் ஒரு ஆயத்த நிலைமைக்கு வர வேண்டும், நீங்கள் ஒரு preparednessக்கு நீங்கள் வர வேண்டும், நீங்கள் ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும், நீங்கள் சரியான ஒரு இடத்திலே வந்து நீங்கள் நிற்க வேண்டும். அந்த இடத்திலே நீங்கள் உங்களை வந்து நிறுத்தி வைத்துக் கொண்டால்தான் தேவன் உங்களுக்காக முன்குறித்து predestined, அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. ஆமெனா? ஓகே, சரி. தேவர்களே, நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். you will understand what is the word positioning. இந்த இடத்துல இந்த positioning அப்படிங்கற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். so please listen carefully. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்முடைய சர்ச் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணனும். இந்த சர்ச் நான் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணனும். இதுக்காக நான் என்ன செய்றேன், நான் வந்து ஒரு பெயிண்டர் நான் கூப்பிடுறேன். இப்போ என் கையில காசு இருக்கு, அந்த பெயிண்டர் வராரு. அந்த பெயிண்டர் வந்துட்டு இதெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு இந்த சர்ச் உங்களுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு 25,000 ஆகும்னு சொல்றாரு. இந்த 25,000 ரூபாய் ஆகும்னு சொன்ன உடனே நான் என்ன செய்றேன், ஓகே, என்கிட்ட இருக்கிற காசு எண்ணி, சரி, என்கிட்ட 25,000 இருக்கு. இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த சர்ச் பெயிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே 25,000 இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப நீங்கள் இந்த 25,000 25,000 ரூபாய் உங்க கையில வந்து கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய தேவைக்கு நீங்க பெயிண்டரா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். இரண்டாவது, இந்த வேலையை நீங்கள் செய்து முடித்திருக்கணும். நான் ஏற்கனவே 25,000 நான் கொடுக்க மாட்டேன். அப்ப 25,000 ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில இந்த 25,000 இருக்கு, 25,000 ரூபாய் நான் வச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த 25,000 ரூபாய் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு பெயிண்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல வந்து நிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. சரி, இப்போ நீங்க எல்லாம் ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க. So when you are attending an interview, even during your interview, அந்த இன்டர்வியூ நடக்கும்போதே சொல்வாங்க, okay, you are selected, நீங்க இந்த கம்பெனில வர்க் பண்ணுங்க, but we also want to tell you in 5 years of time, நீங்கள் 5 வருடம் நீங்கள் இந்த கம்பெனில நீங்கள் உழைக்கும் போது, when you follow the protocols, when you are consistent in lot of things, இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா செய்யும்போது 5 வருடம் உங்களை பார்த்துட்டு நாங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்போம், நாங்க உங்களுக்கு இன்கிரிமென்ட் கொடுப்போம் அப்படி அவங்க சொல்றாங்க. When they are telling this during your interview, even before you enter the company, even before you start working in the company, you have been predestined with the promotion, you have been predestined with the increment. அதாவது நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ள நுழைவதற்கு முன்பதாகவே, அந்த இன்டர்வியூல நீங்கள் பாஸ் பண்ணும்போது, வேலை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அந்த கம்பெனில உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு சாலரியில ஒரு இன்கிரிமென்ட் அந்த கம்பெனி ஏற்கனவே வைத்திருக்கிறது, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? அப்ப இந்த முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பள உயர்வையும், முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய ப்ரமோஷனையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயருக்கு ஒரு பொசிஷன் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெண் தாயாய் மாறுவதற்கு அவள் சரீரத்திலே ஒரு பருவநிலை அடைய வேண்டும். அப்ப அந்த பருவநிலை அடைந்து அவள் திருமணம் செய்த பின்புதான் அவள் தாயாய் மாற முடியும். So that is a positioning of a lady, of a woman to become a mother. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. For example, என்னுடைய மகன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்னுடைய மகன் பிறந்து அவனுக்கு 1 வயது ஆகிறது. Just for example I'm saying, ஜேடனுக்கு 1 வயது ஆகிறது. நான் ஜேடன் பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் நான் என்ன செய்றேன், டெபாசிட் பண்ணி வைக்கிறேன். ஏதாவது நம்ம போஸ்ட் ஆபீஸ்லயோ அல்லது ஏதாவது ஒரு what do you call, ஒரு LIC something ஏதாவது ஒண்ணுல ஜேடனுடைய நேம்ல நான் 5 லட்சம் ரூபாயை நான் டெபாசிட் செய்து வைக்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்க.
அப்போ ஜேடனுக்கு அவன் 18 இயர்ஸ் வரும்போது 18 வயசு வரும்போது அவனுடைய அக்கவுண்ட்ல அவனுடைய தகப்பனாராகிய பில்லி ஜோன்ஸ் போட்ட அந்த 5 லட்சம் ரூபாய் அது மெச்சூரிட்டி ஆகி ஒரு 10 lakhs அல்லது ஒரு 15 lakhs அது வரும். அப்ப இது என்னன்னா ஏற்கனவே ஜேடனுடைய பேரிலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை ஜேடன் பெற்றுக்கொள்ளணும்னா ஜேடன் 18 வயது என்கிற ஒரு பொசிஷன்ல வந்து நிக்கணும். ஆமென். ஹலோ, ஹalleluya. நான் சொல்றது புரியுதா? அப்ப தேவ பிள்ளைகளே, இதுதான் பொசிஷனிங். இத குறித்து தான் நான் இன்னைக்கு நான் பேசுறேன். அப்போ if you want God to bless you, you have to position yourself. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? What are called the spiritual blessings? நான் ஒரே வரியில சிம்பிளா சொல்றேன். Every blessing that you cannot buy with money is a spiritual blessing. It's a blessing from God. ஒரு ஆமென் சொல்லுமா? குடும்பத்துல ஒற்றுமை, can you buy it? அன்பு, can you buy it? சமாதானம், can you buy it? No, it is a blessing from heaven. ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய தாளந்துகள், ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், வழி நடத்துதல், தரிசனங்கள், சொப்பனங்கள், அபிஷேகம், ஒரு ஆமென் சொல்லுமா? இது எல்லாமே தேவன் நமக்கு ஏற்கனவே முன்குறித்த ஆயத்தப்படுத்தி வைத்த ஆசீர்வாதங்கள். For you to receive those blessings, you have to position yourself, you have to mature yourself in your spiritual living. ஆமென். ஹalleluya. அப்போ இதுதான் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, listen to me very carefully. நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னும் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். God wants you to teach that one reason among many other reasons. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய அறிவிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முதிர்ச்சி அடையாமல் இருப்பது. நாம ஒரு பொசிஷன்ல நம்மை கொண்டு வந்து நிறுத்திக் கொள்வது, அது இன்னும் நடக்காமல் இருக்கிறதுனால என் நிமித்தம் வர வேண்டிய நன்மைகள் வரல. தேவன் எனக்கு ஏற்கனவே வைத்திருக்கிற, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, முன் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னால் எடுத்துக்கொள்ள முடியல. இப்போ எல்லாருக்குமே தெரியும், I am also a soft skill trainer, corporate trainer இல்லையா? இப்போ என்னுடைய ட்ரெய்னிங் கம்பெனி ஆல்பா எஜுகேட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெய்னிங். இப்போ இந்த கம்பெனியை நான் ஏற்கனவே ஆரம்பித்திருந்தேன் 15 வருடத்துக்கு முன்னாடி, 2015 2015 அப்படின்னா should be 13 years, should be இல்லையா, 12 years or something. இப்போ 2015ல இருந்து நான் வந்து கடந்த வருஷம் வரைக்கும் அந்த ஒரு சாதாரண ஒரு ட்ரெய்னிங் சென்டர், ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி தான் நடத்திட்டு இருந்தேன். நான் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன், 4 பேருக்கு சொல்லுவேன், இந்த பேம்ப்ளெட்ஸ் அடிச்சு பேப்பர்ல போடுவேன். இதனால என்ன பண்ணாங்க, இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கிலீஷ் கத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன வருமானம் வந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெய்னரா அக்ரிடேட் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சேன். 2 கோர்ஸ் எடுத்து படிச்சேன். இந்த 2 கோர்ஸ் எடுத்து நான் படிக்கும்போது எனக்கு அந்த ட்ரெய்னிங்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் நல்ல கிளாஸ் எடுத்தாலும், உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனில இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னா உங்ககிட்ட இருக்கிற அக்ரிடேஷன் மட்டும் பத்தாது, உங்ககிட்ட இருக்கிற சர்டிபிகேஷன் மட்டும் பத்தாது. நீங்கள் நடத்துகிற ஆல்பா எஜுகேட்டரை நீங்கள் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது, நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணாதான், ஏன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனில அவங்களுடைய புரோட்டோகால் என்ன அப்படின்னா, எந்த ட்ரெய்னிங் கம்பெனி அவர்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்றாங்களோ, எந்த ட்ரெய்னிங் கம்பெனி அவங்களுக்கு அந்த ட்ரெய்னிங் கம்பெனி நேம்ல ஒரு கரண்ட் அக்கவுண்ட் இருக்கோ, அல்லது எந்த ட்ரெய்னிங் கம்பெனி அவர்கள் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் வாங்கி இருக்கிறாங்களோ அவங்கள தான் நாம ட்ரெய்னிங் எடுக்கணும்னு சொல்லி கம்பெனிஸ்ல, பெரிய பெரிய கம்பெனிஸ்ல அது ஒரு ரூலா, அது ஒரு புரோட்டோகாலா இருக்கு. அதனால நீங்க எவ்வளவுதான் பெஸ்ட் ட்ரெய்னரா இருந்தாலும், when you don't position yourself there, ஒரு ஆமென் சொல்லுங்க, நீங்கள் உங்களை அந்த இடத்திற்கு வளர்த்து கொள்ளாவிட்டால், நீங்கள் உங்களுடைய ஆல்பா எஜுகேட்டர் ரெஜிஸ்டர் பண்ணாவிட்டால், நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாவிட்டால், உங்களுக்கு கரண்ட் அக்கவுண்ட் அந்த பொசிஷன் அந்த இடத்துக்கு வராவிட்டால், கம்பெனிஸ் உங்க மேல அவங்க வந்து ஒரு கிருபையில அல்லது ஒரு தாளத்தை பார்த்து ஒரு பாவப்பட்டு கூப்பிட மாட்டாங்க. because it is against their protocol. உடனே நான் என்ன செஞ்சேன், கடந்த வருஷத்துல என்னுடைய ஆல்பா எஜுகேட்டர் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணேன், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால இந்த ஒரு வருஷமா நான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன்.
என்னுடைய டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு லைசென்ஸ் எடுத்திருக்கிறேன், எனக்கு லைசென்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சோ தேவப்பிள்ளைகளே, இதெல்லாம் நான் எடுத்த அப்புறம் எனக்கு பெரிய பெரிய ஐடி கம்பெனில பார்த்துட்டு, ஓகே ஆல்பா எஜுகேட் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, இவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிருக்காங்க, பிளஸ் ட்ரெய்னரும் அவர் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு, why can't we try him? அப்ப என்ன அவர்கள் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இத நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஐடில கர்த்தர் எனக்கு முன் குறித்திருந்தார், எனக்கு ட்ரெய்னிங் அவர் ஏற்கனவே முன் குறித்து வைத்திருந்தார். 2015ல இருந்து கர்த்தர் எனக்கு ஐடில ட்ரெய்னிங் ரெடியா வச்சிருந்தார். 2015ல இருந்து எனக்கு ஐடில ட்ரெய்னிங் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், காலேஜ்ல வைத்திருந்தார், ஸ்கூல்ல வைத்திருந்தார், எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை, வருமானத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை அந்த இடத்திலே நான் வளர்த்து கொண்டு வரவில்லை. Am I talking to somebody? Hello? Hallelujah. என்னைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னைக்கு நான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், அன்னையில இருந்து எனக்கு கால்ஸ் வருகிறது. What I'm trying to tell you is, this is called positioning for blessing. Amen. Hallelujah. When you don't position yourself for the promises of God to be fulfilled in your life, the promises of God waits for you till you position yourself. Hallelujah. Hallelujah. தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். ரைட்? கானான் தேசத்தை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டு, அதை முன்குறித்து விட்டு, அந்த கானான் தேசத்தை முன்குறித்த பின்பு, அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தின பின்பு, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரா? இல்ல இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் மோசேயை வைத்து பேசி முடித்த பின்பு, நீங்க கிளம்பி வந்துகிட்டே இருங்க, நான் உங்களுக்கு புதிதாய் ஒரு அற்புதமாய் ஒரு இடத்தை நான் வந்து புதுசா கிரியேட் பண்றேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். God has already kept Canaan ready. தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, நல்ல கவனிங்க, அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு கானான் தேசம் ஆயத்தமாய் இருந்தது. இந்த கானான் தேசத்திற்குள்ள அவங்க உள்ள போகணும்னா இவர்கள் என்ன செய்யணும்? They have to position themselves, qualify themselves, come out of Egypt, walk through the challenges and get into Canaan. நான் பேசுறது புரியுதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சோ உங்களுக்காக தேவன் ஏற்கனவே ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தப்படுத்தி நியமித்து கானான் தேசங்களை வைத்திருக்கிறார், சொந்த வீடுகளை வைத்திருக்கிறார், சொந்த லேண்ட வைத்திருக்கிறார், சமாதானங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார், உங்கள் இருதயத்துக்கு பிரியமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகிறது, அதை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? உடைய குறிக்கோள்கள் நிறைவேற போகிறது, அதை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். God has already predestined your aspirations, your goals, your ambitions and your visions, but God is waiting for you to position yourself. நீங்கள் ஒரு நிலைக்கு வந்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹalleluya. ஹalleluya. உச்சமா சொல்லுங்க. ஹalleluya. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே வேலை செய்றீங்க இல்லையா? everyone is working. நீங்க வேலை செய்யும்போது உங்களுக்கு முழு salary வரது கிடையாது. முழு salary வரது கிடையாது. உங்களுக்கு என்ன செய்வாங்க? PF புடிச்சுக்குவாங்க இல்லையா? இப்போ இந்த PF உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. இப்போ இந்த PF உங்களுக்கு கையில வரணும்னா நீங்க இத்தனை ஆண்டுகள் வேலை செய்யணும் இல்லையா? சில ஆண்டுகள் நீங்கள் வேலை செய்யணும். அந்த PF உங்க கையில வரணும்னா உங்க மேல எந்த ஒரு மார்க் இருக்க கூடாது. அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்ப தேவப்பிள்ளைகளே, ஒரு PF ஒருத்தருக்கு எப்ப வரும்? ஒரு ரிட்டையர்மெண்ட் அந்த ப்ரொவிஷன் ஒருத்தருக்கு எப்ப கிடைக்கும்? அவர் இத்தனை ஆண்டுகள் அவர் மேல எந்த கேஸ் இருக்க கூடாது, அவர் மேல எந்த ஒரு குற்றம் இருக்க கூடாது. இத்தனை ஆண்டுகள் அவர் இருந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகும்போது, அவர் மெச்சூரிட்டி வரும்போது அவருக்கு அந்த என்ன கொடுப்பாங்க? PF கொடுப்பாங்க. ஒரு ஆமெனா? அப்படிதான் உங்களுக்கு ஏற்கனவே ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனா நான் இன்னும் என்ன சுத்தி இருக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் தான் என் ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, உங்களுக்கு காணாம இருக்கு. உங்களுக்கு காணாம இருக்கு. உங்கள் நிமித்தம் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் அநேகர் இருக்காங்க. உங்கள் நிமித்தம் இந்த சபையில சேர்க்கப்பட வேண்டிய குடும்பங்கள் இருக்காங்க. இது எல்லாமே உங்கள் நிமித்தம் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்.
அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதற்கு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஓகே, நம்ம ஷைனி வந்திருக்காங்க. நான் ஷைனி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். கேன் ஐ டேக் யூ ஷைனி? ஷைனி திருமணம் ஆயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணி ஷைனி கிட்ட பேசும்போது, என்னமா பண்ணிட்டு நீங்க எப்படி போயிட்டு இருக்கு? ஆனா எங்க சர்ச்ல வந்து நான் படிக்கும் யூ பிகம் சண்டே கிளாஸ் டீச்சர் ஆயிடுனா அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க ப்ரொசீஜர் வேற மாதிரி இருக்குன்னா, நான் வந்து கொஞ்சம் படிக்கணும், என்ன எக்ஸாம் எழுத சொன்னாங்க, அந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணணும், எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் நான் சண்டே கிளாஸ் டீச்சரா மாற முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஷைனிக்கு கர்த்தர் பெங்களூர்ல அந்த சபையில ஏற்கனவே சில பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாரு. ஆனா ஷைனிக்கு அந்த பிள்ளைகளை போய் சந்திக்கணும்னா she has to go through a test. She has to position herself to pass the interview, to pass the test, so that she can meet the blessings called the ministry, so that she can meet the blessings called children's ministry. நான் சொல்றது புரியுதா? கரெக்டா ஷைனி? கர்த்தர் நல்லவர். எப்படிதான் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைய ஊழியர்களை, ஆத்துமாக்களை, சமாதானங்களை, ஆரோக்கியங்களை, விடுதலைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறாரே, ப்ரீ டிஸ்டைன்டா ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு நீங்கள் போவதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்து you have to position yourself. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. என் குடும்பத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறேன். என் குடும்பத்துல நிறைய பேர் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல வரணும்னு ஆசைப்படுறேன்னா, அவர்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும்? எப்பவுமே நான் சிக்கா, எப்பவுமே பண கஷ்டத்தோட, எப்பவுமே நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஏழ்மையா, எப்பொழுதுமே பார்க்கிறதுக்கு சோர்வா, எப்போதுமே ஒரு தேவையோட என் குடும்பத்துக்கு முன்பாக நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்க முன்னாடி நான் உலக காரியங்கள், பாவங்கள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருந்தா அவர்கள் என்னை பார்த்து இயேசுவிடத்துல வருவாங்களா? உன்னையே நீ காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, உன்னையே நீ சீரான பாதையில் நடந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அவன் கர்த்தர்கிட்ட வர மாட்டாங்க. ஆனால் நான் என் குடும்பத்திற்கு முன்பதாக எப்பொழுதும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணி, எப்பொழுதும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தில் நிறைந்திருந்து, நானும் கடினமாய் உழைந்து அவர்களுக்கு முன்பாக ஒரு முன்னேற்றத்தை நான் காண்பித்துக் கொண்டே இருக்கும் போது, என் நிமித்தம் நடக்க வேண்டிய ரட்சிப்புகள், என் நிமித்தம் கர்த்தர் யார் யாரெல்லாம் தொடரணும், மாத்தணும், ரட்சிக்கணும், ஞானஸ்நானம் எடுத்து வைக்கணும், யார் யாருக்கெல்லாம் அபிஷேகத்தை ஊற்றணும், இந்த பில்லி ஜோஸ் நிமித்தம் கர்த்தர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, யாரை எந்த ஆத்துமாக்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அவர்களிடத்திலே என் சத்தியம் போய் சேர்வதற்கு கர்த்தர் என்னை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருவார். ஆமென். ஹalleluya. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில, பண பொருளாதார வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொண்டு, வளர்த்து கொண்டு நீங்கள் நிறுத்தும் போது கர்த்தர் உங்கள் நிமித்தம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். சில நேரத்துல நம்ம ஆமென் சொன்னோம்னா சத்தம் வெளியே வர மாட்டேங்குது, பாட்டு பாடணும்னா சத்தம் வெளியே வர மாட்டேங்குது, பயப்படுறோம். முன்னாடி வந்து நம்ம பாட்டு பாடணும்னா நமக்கு பயப்படுறோம். அப்போ நீங்கள் இந்த நிலைமையில இருந்து கொண்டு, ஹலோ, இந்த பயப்படுற நிலைமையில இருந்து கொண்டு, கூச்சப்படுகிற நிலைமையில இருந்து கொண்டு, தயக்கமாய் வாழ்கிற நிலைமையில இருந்து கொண்டு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நான் கேட்டா, கர்த்தர் இருக்கு மகளே, உனக்கு அந்த ஆசீர்வாதம் உனக்குதான், அதை நான் உனக்குதான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அந்த கானான் உனக்குதான். ஆனால் நீ தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கானான் தேசத்துல இருக்கிற எல்லா ராட்சதர்களையும் நீ துரத்தி விட வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கிற ராட்சதர்கள் என்ன? உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய சோம்பல், உன்னுடைய தூக்கம், உன்னுடைய கூச்சம், உன்னுடைய பயம். கர்த்தருக்காக எழும்போது, கர்த்தருக்காக சத்தமிட்டு கத்துவது, கர்த்தருக்காக அப்படி நாமத்தை உயர்த்தி எழும்புவது, கர்த்தருக்காக ஓடுவது, இயேசுவுக்காக வெட்கப்படாமல் நிற்பது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ராட்சதர்கள். அந்த ராட்சதர்களை நீங்கள் துரத்தும் வரை உங்களுக்கு கானான் தேசம் இருக்கும். ஆனா நாம உள்ள நுழைய முடியாது. ஒரு ஆமெனா? ஹalleluya. போன வாரம் தான் நான் பிரசங்கம் பண்ணேன். கர்த்தர் ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசினார். அவருடைய ஒரே புத்திரனை பலி கொடுக்க முடியாத கர்த்தர் சொன்னார் இல்லையா? நம்ம அதை கவனிச்சோம். நல்லா கவனிக்கிறதே பிள்ளைகளே, listen to me very carefully. Abraham came to a position. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. தேவன் ஆபிரகாமுக்கு, நல்லா கவனிங்க, listen to me. தேவன் ஆபிரகாமுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் சந்திக்கணும்னா தன் வீட்டை விட்டு, தன் தேசத்தை விட்டு,
கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் கர்த்தர் காண்பிக்கிற அந்த மலை மீது அடிவாரத்திலிருந்து மேல ஏறி அவர் பொசிஷன்ல போய் நின்ன உடனே அவனுக்கு இருக்க வேண்டிய ப்ரொவிஷன், அவனுக்கு இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவன் கைகளிலே கிடைத்தது. இதே ஆபிரகாம் சந்தேகப்பட்டு திரும்ப போயிருந்தானா அந்த ஆடு கிடைச்சிருக்காது. இதே ஆபிரகாம் சோர்ந்து போய் பாதி மலையிலிருந்து கீழே வந்திருந்தானா அவனுக்கு கர்த்தர் ஏற்கனவே ஈசாக்குக்கு பதிலாக நியமித்து வைத்திருந்த, ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் அனுபவித்து இருக்க முடியாது. That is called positioning for your provision, positioning for your promise, positioning for your blessings. ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya, hallelujah. அப்ப நல்ல கவனிங்க பிள்ளைகளே, your provision is waiting at the place of your obedience. உங்களுடைய தேவைகள் எங்க தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு? உங்களுடைய கீழ்ப்படிதல் என்கிற ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுடைய ஜெபம் என்கிற ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது என்கிற அவருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்வது அப்படின்ற ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வது அப்படின்ற ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. ஓகே, உங்களுக்கு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 14வது அதிகாரம் 22 23வது அதிகாரத்துல நாம் வேதத்துல வாசிக்கிறோம். என்னாகமம் 14வது அதிகாரம் 22 23 24 என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசராகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியாரும் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு வசனம் எடுத்துக்கலாம். எல்லாரும் உபாகமம் போயிருங்க. Go to Deuteronomy chapter 4 verse 1. உபாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளை நியாயங்களை கேளுங்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதே உபாகமத்தில் 6வது அதிகாரம் chapter 6 verse 18 and 19. உபாகமம் Deuteronomy chapter 6 verse 18 and 19. நீ நன்றாய் இருக்கிறதற்கும், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்கள் எல்லாம் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. எவ்வளவு கண்டிஷன் போறாங்க ஆண்டவர். இப்ப நம்ம என்னாகமத்துல 14வது அதிகாரத்துல வாசித்தது, உபாகமம் 4வது அதிகாரத்திலே வாசித்தது, உபாகமம் 6வது அதிகாரத்திலே வாசித்தது, யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை கூட இதுதான். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ கை கொள்ளும்படிக்கு கவனமாயிரு. இரவும் பகலும் இதை என்ன செய்ய தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். Then you will make your ways successful. இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம காமனா பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. தேசம் ஏற்கனவே ரெடியா இருக்கு. யோசுவாக்கு வெற்றி சக்சஸ் ஏற்கனவே ரெடியா இருக்கு. ஆனா கர்த்தர் இந்த எல்லா வசனங்களையும் காமனா நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, இந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கணும்னா, உன்னுடைய சத்துருக்களை கர்த்தர் துரத்தணும்னா, நீ பிழைத்திருக்கணும்னா, நீ ஜீவனோடு இருக்கணும்னா, உன் பிள்ளைகள் உன்னுடைய இந்த பங்கை அவர்கள் ஆசீர்வாதம் அனுபவிக்கணும்னா, இதுல சொல்லி இருக்கிற கண்டிஷன்ஸ் பாருங்க. நீங்க என்ன கோபப்படுத்த கூடாது, நீங்க என்ன டெஸ்ட் பண்ண கூடாது, என்ன நீங்க சோதிக்க கூடாது. எனக்கு நலமானதை நீங்கள் செய்யணும், என் பார்வைக்கு செம்மையானதை நீங்கள் செய்யணும், என்னுடைய வார்த்தைகள் உன் கண்களை விட்டு செவிகளை விட்டு விலகாமல் இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னா, these conditions are your positioning. Hallelujah. இந்த கண்டிஷன்ஸ் கர்த்தர் கொடுக்கிற கண்டிஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் நிற்க வேண்டிய இடம். எதற்கு?
கானானை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, வெற்றியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு, நீங்கள் பிழைத்திருப்பதற்கு, நீங்கள் நன்மையாய் வாழ்வதற்கு, you have to position yourself. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்துல வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே 1 பேதுரு 5:6 1 Peter chapter 5 verse 6 ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணுங்க, அடங்கி. அப்படின்னா உங்களுக்கு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். that has been predestined. இந்த உயர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, இந்த உயர்வு என்பது உங்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு உயர்வு இல்லையா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ப்ரமோஷன் கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் ஒரு பொசிஷன்ல இருக்கணும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடங்கி இருக்கணும். எங்க? கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கணும். சோதனைகள் வரும், அடங்கி இருக்கணும். நம்ம யாராவது அப்படியே கிள்ளி விடுவாங்க, பாவத்தை செய்யறதுக்கு, எரிச்சல் பண்றதுக்கு, அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே வைத்திருக்கிற உயர்வை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya, hallelujah. God has already deposited blessings in your life. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஏற்கனவே டெபாசிட் பண்ணி வச்சிட்டாரு. அந்த டெபாசிட்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணனும் அப்படினா முதல்ல நீங்க அக்கவுண்ட் ஹோல்டரா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரெக்ட்டா? நீங்க யாரா இருக்கணும்? First you need to have an account. அந்த you got to be an account holder. அந்த அக்கவுண்ட் ஹோல்டரா இருக்கணும்னா நீங்க யாரா இருக்கணும்? மேஜரா இருக்கணும். மேஜரா இருக்கணும். ஆமெனா? இதெல்லாம் உங்களுடைய பொசிஷனிங். இதெல்லாம் நீங்கள் நிற்க வேண்டிய நிலை. சோ ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் உங்களை சரியான இடத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும், உயர்த்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளை, தாளந்துகளை நீங்கள் என்ன செய்யணும்? உயர்த்திக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. அப்போ தேவப்பிள்ளைகளே, நீங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன? யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் அந்த நாட்டிற்கு ஒரு அதிகாரியாய் வருவதற்கு முன்பதாக God is giving him so much of experience. ஒரு அதிகாரியாய் வருவதற்கு முன்பதாக முதல்ல அவன் கிணத்துக்குள்ள இருக்கிறான். அவனை தூக்கி ஒரு கிணத்துல போடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கி என்ன செய்யறாங்க? அடிமையாய் மாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடிமையில இருந்து சிறைச்சாலைக்குள்ள போறான். இப்படி பல விதத்திலே கர்த்தர் அவனை புடமிட்டு அவனுடைய பொசிஷன் அவன் உயர்த்தி கொண்டே வந்தான். அவன் ஞானம் உள்ளவனா இருந்தான். யாரோ பார்த்த ஒரு கனவுக்கு, ஒரு சொப்பனத்திற்கு இவன் வியாக்கியானம் கொடுக்கிற அளவுக்கு தன்னுடைய பொசிஷனை வைத்தான். நான் பேசுறது புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவாய் உயர்கிறீர்களோ உலக வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும். யோசேப்பு யாரா இருந்தாலும் அவனுக்கு மட்டும் அந்த சொப்பனங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுகிற அந்த கிருபையை அவன் வளர்த்து கொள்ளாமல் இருந்தானால் யோசேப்பு சிறைச்சாலையிலே செத்து போயிருப்பான். ஆனா because he positioned himself, he qualified himself. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கர்த்தருக்குள்ள அவன் நெருக்கமா இருந்து, ஆவியிலே அனலா இருந்து, ஒரு ராஜாவே பார்க்கிற தரிசனத்திற்கு அவன் விளக்க மட்டும் கொடுக்கல, அந்த தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பதற்கு ஒரு திட்டத்தையும் கொடுக்கிறான். அந்த அளவுக்கு அவன் தன்னை உயர்த்தி வைத்திருந்தான். உயர்த்தினா நான் எதை சொல்றேன்னா, உங்களை பெருமைப்படுத்தி உயர்த்துவது அதை நான் சொல்லல. He qualified himself, he developed himself, he grew himself. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில பாருங்களேன், பாடின அதே பாட்டு, வாசிச்ச அதே மியூசிக், பிடிச்ச அதே நோட்ஸ், பண்ண அதே பிரசனம், அதே வாழ்க்கை. They never qualified themselves. பர்சனலா அவங்க தங்களை வளர்த்துக்கவே மாட்டாங்க. நீங்க அப்படி வளர்க்கிற வரைக்கும் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதம் வந்து வராது. ஒரு ஆமீனா? ஹalleluya.
அதனால நீங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ரோமர்ல ரொம்ப அழகா கர்த்தர் சொல்லியிருப்பார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ இது அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பார்க்கலாமா? ரிவர்ஸ்ல பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. ஒருத்தன் கர்த்தர் மகிமை, அவனுக்கான ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. தேவன் உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has a glory for you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். இந்த மகிமைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும். இந்த நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் அழைக்கப்பட வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்றால் தேவனால் முன்குறிக்கப்பட வேண்டும். அப்ப தேவன் உங்களுக்கு ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அப்ப நீங்கள் அழைக்கப்பட்டு நீதிமான்களாய் கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய விசுவாசத்திலும் உங்களுடைய ஜெபத்திலும் தரித்திருந்த கர்த்தரோடு கூட உறவை பலப்படுத்தி கர்த்தருக்கு செமையானதை செய்து நீங்கள் நீதிமான்களாய் மாறும்போது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சோ மகிமை ஏற்கனவே இருக்கு. நான் தான் என்னை நீதியில உயர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya.